Hi friends, welcome to Samria channel, the 50 Hindi reality show episode 36 பத்தின ஒரு விரிவான பார்வை பார்த்திடலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரிதி உர்வஷி இவங்கலாம் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரிதி சொல்றாங்க அருஷி வந்து லாஸ்ட் மினிட்ல அவளோட ஓட்ஸை வந்து ஃபிளிப் பண்றா எப்போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உர்வஷி சொல்றாங்க, நான் இந்த வீட்ல இப்ப யாரையுமே நம்புறதா இல்ல, பிகாஸ் எனக்கு யாருமே ஃபேவரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அண்ட் மோர் ஓவர் நான் ஒரு தடவை எலிமினேட் ஆயிட்டு வந்துட்டேன். அதனால இனிமே நான் யாரையும் நம்ப போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிதி சொல்றாங்க, திடீர்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா மேல வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பாண்ட் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பாட்டி பேரும் கிருஷ்ணா பேரும் ஒரே பேரு. ஸோ எனக்கு வந்துட்டு அவங்களோட அந்த நினைப்பு வந்து வருது. நான் அவங்களோட ரொம்ப க்ளோஸ், அதனால அவங்களோட நினைப்பு வந்து கிருஷ்ணாவை பார்க்கும்போது வருது எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே உருவஷி கிண்டல் பண்ணாங்க. இவ்வளோ நாள் இல்லாத நினைப்பு இப்பதான் வருதா உனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாசம் வந்து எதனால வருதுன்னு தெரியல. கிருஷ்ணாக்கும் ரிதிக்கும் கொஞ்சம் ஆகாம இருந்தது. ஸோ இது மூலமா கிருஷ்ணா கிட்ட ரிதி வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு பண்ண ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ரிதி யுவிகா கிட்ட சிவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அண்ட் யுவிகாவோட ட்ரெஸ்ஸை பத்தி சப்னா வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. யுவிகா சொல்றாங்க, இது என்னோட பழைய ட்ரெஸ், அது ஒரு 10-12 இயர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்ஸும் விக்ராந்தும் வெளியில உட்காந்து கேம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்ஸ் வந்து சொல்றாப்புல, அர்பாஸ் வந்து எப்பவுமே தன்னை டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பணும், அதுக்காக வந்து நாமினேட் பண்றாங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் கேட்கிறாரு. அது என்ன எப்ப பார்த்தாலும் ஓட்டிங்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கணுமா? பிளேயர்னா வந்துட்டு விளையாடணும், நல்லா விளையாடணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ஓட்டிங்க்கு போகணும், அவங்க மூலமா சேவ் ஆகணும். ஸோ இப்படிதான் வந்து விளையாடணும். இது என்ன எப்ப பார்த்தாலும் வந்து என்ன ஓட் பண்ணாதீங்க, டேஞ்சர் ஜோனுக்கு நாமினேட் பண்ணாதீங்கன்னு அர்பாஸ் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஹி ஸ்கேர்ட் ஆஃப் நாமினேஷன் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் வந்து சொல்றாப்ல. கட்டாரியா, நட்டாலியா இவங்க 2 பேரும் வந்து மென்ஸ் டே பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாரியா சொல்றாரு, எனக்கு எப்போ நல்ல சாப்பாடு கிடைக்குதோ அப்பெல்லாம் மென்ஸ் டே தான்ப்பா அப்படின்ட்டு. அதுக்கு ஃபைசு சொல்றாரு, அவ்வளவுதான் ஆம்பளைங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. எப்போ நல்ல சாப்பாடு கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து அது மென்ஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வான்சேஜ் தூரத்துல இருந்து ரிதியோட டாட்டூவை பார்த்து அது என்னது, என்ன டிசைன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஷிவ் வந்துட்டு இதை பார்த்துட்டு ரிதி கிட்ட வான்சேஜ் வந்து உன் டாட்டூ பத்தி பேசிட்டு இருக்கான்னு சொல்லவும், வான்சேஜ்னு சொல்லாம முதல்ல ஸ்ருதிகா வந்து உன்னோட டாட்டூவை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒன்று ஸ்ருதிகா வந்து இல்ல நான் இல்ல வான்சேஜ் தான் பேசுறாருன்னு, ஏன் தூரமா வந்து பாக்குறீங்க, வாங்க கிட்ட வந்தே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாட்டூவை விலக்கி காட்டுறாங்க. அதுல வந்து டான்சிங் கேர்ள் டாட்டூ போட்டிருக்காங்களாம். அண்ட் அங்க பாத்தீங்கன்னா வான்சேஜ் கிட்ட ஸ்ருதிகா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நான் சின்ன வயசுல குண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு போய் அந்த ஜிம்னாஸ்டிக் தானே, அந்த சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுவாங்களே, ஸோ அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு அமிச்சாங்களாம். அப்போ வந்து டோஸ்லயே ஆடணுமா, அது அப்படி இப்படி காலை தூக்கி டோஸ்லயே ஆடணுமா. ஸோ வந்து டோஸ்ல ஆடணும் அப்படிங்கிறதுனால எனக்கு அது வராததுனால என்ன சொல்லிட்டாங்க, அந்த கிளாஸ்ல சேர்க்க முடியாது, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு. உடனே வன்ஷேஜ் வந்து சொன்னாரு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, எனக்கு என் கஷ்டமா இருக்க போது, எனக்கு ஜாலியா தான் இருந்தது, அப்பாடா கிளாஸ் இல்ல நிம்மதி அப்படின்ற மாதிரி எனக்கு ஜாலியா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அண்ட் அவங்கள வந்து குண்டு, நான் சின்ன வயசுல குண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுதுலாம், நீ ஏன் உன்னை பாடி ஷேம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்பொழுது ஸ்ருதிகா சொல்லுவாங்க, நான் பாடி ஷேம் பண்ணிக்கல, ஏன் நான் கியூட்டா தான் இருப்பேன், குண்டா இருந்தாலும் அது கியூட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி இப்படி நடப்பேன்னு அதெல்லாம் ஆக்டிங் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் வந்து எப்பவும் போல கீழே ஸ்டைலிஷா இறங்கி வருது. அதை பார்த்தோன்னே ஸ்ருதிகா வந்து ஃபாக்ஸ் எப்படி நடந்து வருதுன்னா இப்படிதான் நடந்து வருதுன்னு மிமிக் பண்ணி காமிச்சாங்க. உடனே ஸ்ருதிகாவை மாதிரியே வந்துட்டு ஃபாக்ஸும் வந்து இமிடேட் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ ஸ்ருதிகா கேட்டாங்க, யாரு ஃபாக்ஸ் நல்லா பண்ணாங்களா இல்லை நான் நல்லா பண்ணேனா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே எல்லாரும் ஸ்ருதிகான்னு சொன்னாங்க. நான் தானே ஃபாக்ஸ் மாதிரி சூப்பரா பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்தது ஃபாக்ஸ் அர்ச்சனா கிட்ட போகுது. அர்ச்சனா கிட்டயும் போயிட்டு அர்ச்சனா பண்ற மாதிரியே மிமிக் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில அர்ச்சனா கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க மேல. ஸோ ஷிவ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, ஃபாக்ஸ் வந்து எல்லாத்துலயும் சூப்பரா பண்ணுதே அப்படின்ற மாதிரி, கேம்னாலும் சூப்பரா பண்ணுது, மிமிக்ரி அதனாலும் சூப்பரா பண்ணுதே அப்படின்ற மாதிரி அவர் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு ஃபாக்ஸை பத்தி. மேல வந்து அர்ச்சனா வந்து லயன் டென்னுக்கு போன உடனே லயன் வந்து விமன்ஸ் டேக்காக எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு, இங்க வந்து ஒரு எண்ணம் இருக்கு, அதாவது விமன்னா வந்துட்டு அவங்க வெறும் ஓட் பேங்க், அவங்க வந்து வெறும் சப்போர்ட்டர்ஸ், அவங்களாம் வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லை, நாங்க வேற லெவல்னு சொல்லி நீங்க எல்லாமே ஒவ்வொரு கேம்லயும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள் அண்ட் உங்களுக்காக விமன்ஸ் டே வாழ்த்துக்கள்னு லயன் வந்து ரொம்ப பெண்களை பெருமைப்படுத்தி பேசிட்டு, இன்னைக்கு வந்து செலிப்ரேஷனோட சேர்ந்து போட்டிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கேம் என்னன்னா பாட்டில் ஃபிளிப் கேம். அது வந்து அர்ச்சனாக்கும் அந்த ஃபாக்ஸ்க்கும் எதிராக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு லயன். பாட்டில் ஃபிளிப் பண்ணா அங்க வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கு, அந்த டேபிள்ல வந்துட்டு பிரைஸ் மணி இருக்கு. ஸோ பாட்டில் ஒவ்வொரு தடவை ஃபிளிப் பண்ணும் போதும் நெகட்டிவ் சைடுக்கு ஃபாக்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு போவாங்க, பாசிட்டிவ் சைடுக்கு வந்துட்டு அர்ச்சனா மூவ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபிளிப்புக்கும் வந்து மூவ்மெண்ட் பண்ணலாம். நெகட்டிவ் சைடு மூவ் ஆயிட்டு போச்சுன்னா ஃபேன்ஸோட மணி பாட்ல இருந்து மணி கம்மியாயிட்டே போகும். பாசிட்டிவ் சைட்ல மூவ் ஆச்சுன்னா ஃபேன்ஸோட மணி பாட்ல ஜாஸ்தி ஆயிட்டே போகும் மணி. ஸோ 30,000 வரைக்கும் ஃபேன்ஸோட மணி பாட்ல மணி சேவ் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த பாட்டில் ஃபிளிப்ல வந்து ஃபாக்ஸை விட அர்ச்சனா வந்து சூப்பராகவே பண்ணிடுறாங்க.
அண்ட் இன்னும் சொல்லப்போனா ஃபிளிப் திரும்பி பண்ண ரிப்பீட் பண்ண ஒவ்வொரு தடவையுமே அவங்களுக்கு கரெக்டா போய் அந்த பாட்டில் உட்காந்துச்சு. ஸோ அவங்க 30,000 வரைக்கும் போய் கூட லயன் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லல. அப்புறம் 30,000 தாண்டி ஃபிளிப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அர்ச்சனா. அப்பவுமே லயன் வந்து ஓகே கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லல டைம் முடியாதனால. அதனால அர்ச்சனா கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணிட்டாங்க பாட்டில கையில தூக்கிட்டாங்க. அப்புறமா லயன் வந்துட்டு கேம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆ அர்ச்சனா வந்து பாட்டில கையில தூக்குனதுனால, அந்த 30,000ல அவங்க வச்சாங்கல்ல, அது செல்லாது அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. நீங்க லாஸ்ட்டா வச்சது வந்து 20,000ல. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த 20,000 தான் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லவும், அர்ச்சனா வந்து நான் என்ன பண்றது? நீங்க தானே சொல்லல. கேம் ஓவர்ன்னு நீங்க சொல்லியிருந்தா, ஃபாக்ஸ் பாட்டுக்கு அங்க விளையாடிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னு புரியாம நான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். அதனால தான் பாட்டில் எடுத்தேன் அப்படி இப்படின்னு அவங்களோட சைட ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா லைன் எதுவுமே கேட்கிற மாரி இல்ல. அவர் வந்து ஓகே அர்ச்சனா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அர்ச்சனா வந்து புலம்பிட்டே வராங்க. நான் 30,000 வின் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு 20,000 தான் குடுத்தாங்க அப்படின்னு சோகமா வராங்க. பட் வெளியில வந்து எல்லாரும் புகழ்ந்த உடனே அர்ச்சனாக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அர்ச்சனா போயிட்டு நெக்ஸ்ட் பெர்சன அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நட்டாலியாவ அவங்க அனுப்புறாங்க. அண்ட் ரீசன் வந்து எல்லார்கிட்டயும் சொல்றது என்னன்னா, நட்டாலியா வந்து ஃபாரின் கேர்ள். அவங்களுக்கு வந்து யாருமே சான்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாரி நட்டாலியா எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தடவ வந்து நட்டாலியா போய் விளையாடட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, நட்டாலியாவும் மேல போறாங்க. அவங்களும் லயன் டென்னுக்கு ரொம்ப ஹாப்பியா போறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப லயன் வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறாரு. ஸ்க்ரூ வச்சு டவர் பில்ட் பண்ணோம் அப்படின்ற மாரி. அதுல வந்து நட்டாலியா ரொம்ப சூப்பராவே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நட்டாலியாவும், ஃபாக்ஸும் வைக்கும் பொழுது, ஃபாக்ஸோட டவர் ஒரு தடவ விழுந்துடுது. ஸோ செகண்ட் டைம் கட்டிட்டே இருக்கும் பொழுது, நட்டாலியா பார்த்துட்டே இருக்காங்க. ஃபாக்ஸ் வந்து அவங்கள விட உயரமா கட்டுதா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா டைம் முடிய போகுது அப்படிங்கிறதுனால அவங்க இன்னொன்னு வச்சா அது ரிஸ்க் தான். இன்னொரு ஸ்க்ரூவை மேல வச்சா அந்த டவர் விழ கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வைக்கலாமா வேணாமா? அதுக்குள்ள வந்து ஃபாக்ஸ் வந்து இவங்கள விட ஜாஸ்தியா ஹைட் கட்டிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்தா ஃபாக்ஸ் வந்து 3 ஸ்க்ரூஸ் தான் அதால வைக்க முடிஞ்சுச்சு. அதனால நட்டாலியா வின் ஆயிட்டாங்க. நட்டாலியா அந்த கேம வந்து ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. பிரெயின் யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா வந்து நானும் உயரமா கட்டிட்டு போறேன். அந்த சைடு நான் பார்க்காம அந்த சைடுல இருக்க கேமர் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்காம போட்டி போடுறத விட அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சு ஆடின மாரி இருந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நட்டாலியா குடுத்த சான்ஸ வந்து அவங்க வைஸா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க ஒரு 30,000 வின் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ கீழ வந்த நட்டாலியா அடுத்த பெர்சன சூஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்றப்போ, வன்ஷஜ் அதுக்குள்ள வந்து பொம்பள வேஷம் போட்டு வச்சிருந்தாங்க. அர்பாஸ் தான் வந்து வன்ஷஜ்க்கு மேக்கப் போட்டிருந்தாங்க. அண்ட் ஊர்வசி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நாள் வந்து உன் வாழ்க்கையில வரும்னு நீ நினைச்சதே இல்லல அப்படின்னு கேட்கவும், வன்ஷஜ் வந்து இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வரணும் தான் ஆசை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ யூவிகாவை கூப்பிடுறாங்க. ஸோ யூவிகா என்ன பண்றாங்க, வன்ஷஜை கூட்டிட்டு மேல போறாங்க. வன்ஷிஜ் வந்து கேர்ள் வேஷம் போட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க வன்ஷிஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் கேர்ள்ஸ் சார்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நேஹல் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இது வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கும் நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது விமென்ஸ் டேன்றது வந்து பெண்களுக்கானது மட்டும் இல்ல, தன்னை வந்து பெண்ணா உணர்ற அவங்களுக்கும் தான், ஒவ்வொரு பெண்களுக்கும் தான், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் தான் அப்படின்ற மாதிரி நேஹல் சொல்றாங்க. ஸோ விச் இஸ் அ வெரி குட் மெசேஜ். தன்னை பெண்மையா உணர்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த விமென்ஸ் டே வந்து தங்களுக்கானது அப்படின்ற மாதிரி நேஹல் சொன்னாங்க. ரொம்ப கரெக்ட் தான். ஸோ அதுதான் வந்து இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெரி நைஸ் மெசேஜ். ஸோ இந்த விமென்ஸ் டேன்றது வந்து பெண்களுக்கானது மட்டும் இல்ல, தன்னை பெண்மையா உணர்ற அந்த திருநங்கைகளுக்காகவும் தான் அப்படிங்கிறது நானும் இப்ப ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வன்ஷிஜ் வந்து அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு லயன் சொல்லிட்டாரு. யுவிகாக்கு பதிலா வன்ஷிஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. அப்போ ஃபாக்ஸ்க்கு எதிரா தான் போட்டி போடுறாங்க. அது என்னன்னா ஒரு கார்ட் கேம். அந்த கார்ட வந்துட்டு பாக்ஸ் வந்து தூரமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ள வந்து கரெக்ட்டா இந்த கார்ட த்ரோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபாக்ஸ் அண்ட் வன்ஷிஜ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ் ஒரு கார்டு போட்டுருது. ஆனா அதுக்கப்புறம் வன்ஷிஜ் வந்து லீட் எடுத்துடுறாரு. கரெக்ட்டா 1 இல்ல 2 இல்ல ஒரு 8 கார்டு தொடர்ந்தா போல போட்டுடுறாரு வன்ஷிஜ். ஸோ வன்ஷிஜ் தான் வின் ஆகுறாரு. ஸோ 30,000 அங்க ஃபேன்ஸோட மணி பாட்ல ஆட் ஆகுது. ஸோ சப்னா சொல்றாங்க, இவர் எடுக்கிறது மட்டும் வந்து 2,00,000 பாதி மணி பாட்னு காலி பண்றாரு. ஆனா குடுக்கும்போது மட்டும் வந்து கம்மி கம்மியா குடுக்குறாரு. தௌசண்ட்ஸ்ல குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சப்னா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க லயன. சோ இப்ப அர்பாஸ் வந்துட்டு வன்ஷஜ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. வன்ஷஜ் கிட்ட அர்பாஸ் சொல்றாரு, நான் கரண் கிட்ட போயிட்டு உனக்கு ஓட்டிங்காக நான் பேசினேன் தான். அப்போ வந்து கரண் சொன்னாரு ஓட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரின்சஸ் தான் வந்து வன்ஷஜை ஓட் பண்ண அப்படின்னு யுவிகா கிட்ட சொன்னதே. அது இல்லாம உள்ள வந்த பிறகு பிரின்ஸ் வந்து யுவிகா கிட்ட வன்ஷஜ் ஓட் பண்றியான்னு கேட்ட பொழுது யுவிகா வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வந்துட்டு நீ அந்த சைடு போய் விளையாடுறது வந்து உனக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும்லாம் நீ நினைக்காத. அவங்களே வந்து உன்னை வெளியில தரதான் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வன்ஷஜ் சொல்றாரு, நான் நினைச்சேன் இந்த மாதிரி யுவிகா டீம்ல விளையாண்டுட்டு எனக்கு ஓட்டிங்னு வரும்பொழுது எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் போடுவேன். நான் வந்து யாரோட ஓட் பேங்காவும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வன்ஷஜ் சொல்றாரு. அதுக்கு அர்பாஸ் சொல்றாரு, நீ அப்படி பண்ணாத, நீ வந்து நம்மளுக்காக விளையாடு. லைக்
நீ வந்து அர்பாஸ், ஃபைசு இவங்க எல்லாருக்காகவும் நான் விளையாடுறேன். நீ ரஜித்காக விளையாடுறேன்னு சொல்லாத. இப்ப பார்த்தோன்னா ரஜித் அண்ட் பிரின்ஸ் தான் லீட் எடுத்து இருக்கிற மாரி இருக்கு. ஸோ நம்ம வந்து ரஜித்காக விளையாடல. நம்பலாம் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அர்பாஸ், ஃபைசு, வன்ஷிஜ் இவங்கலாம் சேர்ந்து விளையாடலாம். நான் அவங்க டீமுக்காக விளையாடுறேன் அப்படின்ற மாரி நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வன்ஷிஜ் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர்னு தெரியும் எல்லாருக்கும். அதனால வன்ஷிஜ் வந்து நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்றாரு. ஸோ இங்க இருந்து அர்பாஸ் பண்ற விஷயம் என்னன்னா, தான் ஒரு தனியா ஒரு அலையன்ஸ் மேக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. விச் இஸ் அ குட் திங். இப்ப வந்து ரஜத் வந்து தனக்கான ஒரு 5 பீப்புள் வச்சிருக்கிற மாதிரி அர்பாஸும் வந்து தனக்காக ஒரு 5 பீப்புள வைக்கணும்னு நினைக்கிறாரு. விச் இஸ் அ வெரி குட் திங். அண்ட் வன்ஷிஜுமே சொல்றாரு, என்னதான் நான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஓட்டிங்னு வரும்பொழுது அலையன்ஸ் எங்க நல்லா இருக்கோ அங்கதான் ஓட் பண்றாங்க. இப்ப ஸ்ருதிகாக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால ஸ்ருதிகாக்கு தான் ஓட் பண்ணாரு ரஜத். என்ன விட்டுட்டாரு. ஸோ வந்துட்டு எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி வான்ஷேஜ் வந்து சொல்றாரு. லயன் இப்ப சொல்றாரு, இன்னைக்கு லயன் கிரேசி கேம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. இன்னைக்கு பொண்ணுங்கலாம் வந்து பேலஸ்குள்ள இருப்பாங்க. ஆம்பளைங்க தான் போய் விளையாட போறாங்க. பட் ஆம்பளைங்க என்ன விளையாடணும் அப்படின்றத வந்து லேடிஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கிறாரு லயன். ஸோ ஒரு கேமா சொல்றாரு. அதாவது ஒரு டாஸ்க் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு 50 புஷ்அப்ஸ் பண்ற மாதிரி கேம் சொல்றாங்க. பர்பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபைசு வந்து வெரி ஃபிட். அதனால நம்ம ஃபைசுவை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைஸுவ தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ 50 டைம்ஸ்ன்றது வந்து நாட் அன் ஈஸி டாஸ்க். அதுவும் அந்த வெயில்ல கஷ்டப்பட்டு ஃபைஸு பண்றாரு. பண்ணும்பொழுதே அர்ச்சனா வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு பண்ணுங்க, ஷர்ட்டை கழட்டிட்டு பண்ணுங்க கத்திட்டே இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் பண்ணிட்டே இருக்கும்பொழுது நடுவில் வந்து ஷர்ட்டையும் கழட்டுறாரு. அவருக்கு வேர்வை தாங்கலை அப்படின்றதுனால. ஸோ அர்ச்சனா ஃபைஸுவோட ஷர்ட்டை கழட்டினதுல இருந்து அர்ச்சனாவுடைய ரியாக்ஷனே மாறி போச்சு. ஊன்னு பயங்கரமா கத்துறாங்க. ஐயோ எவ்வளோ நல்லா இருக்காரு ஃபைஸு, பார்க்க எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்காரு, இவ்வளோ கலரா இருக்காரு, எவ்வளோ ஃபேரா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே புகழ்ந்து தள்ளுறாங்க அர்ச்சனா. அர்ச்சனா விடுற சொல்லுல வந்துட்டு யாராவது ஸ்விம் பண்ணலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஃபைசுவை பார்த்து வலிறாங்க அர்ச்சனா. அது ரொம்ப அப்படியே ஓப்பனாவே தெரியுது. இப்படி ஒரு விஷயம் நடந்து. ஸோ ஃபைசு வந்து 50 டைம்ஸ் பண்ணி அவர் கரெக்டா வின் பண்ணிட்டாரு. ஸோ ஃபைசு வந்து என்னோட இதெல்லாம் வந்து ஃபேன்ஸோட மணி பாட்ல மணி சேர்க்கறது தான் நான் நோக்கி இந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ அடுத்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 10 ரா கார்லிக்கை வந்து பூண்டை வந்து சாப்பிடணும் அப்படின்ற டாஸ்க். ஸோ யூவிகா வந்து பிரின்ஸ் சாப்பிடுவார். ஏன்னா எவ்ரிடே மார்னிங் வந்து அவர் அதை சாப்பிட்டு தான் ஆரம்பிப்பாரு. ஸோ அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம கொடுக்குறாங்க. ஸோ 10 கார்லிக்கை வந்துட்டு பிரின்ஸ் சாப்பிட்றாரு. அண்ட் எல்லாருமே சொல்றாங்க இன்னைக்கு பிரின்ஸ் கிட்ட இருந்து எல்லாருமே தள்ளி நிக்கணும். அண்ட் மனிஷா சொல்றாங்க, பாத்துருங்க யூவிகா தான் பாவம், நைட்டு ஃபுல்லா என்ன பண்ண போறாங்க தெரியல அப்படின்னு. ஏன்னா ஸ்மெல் அடிக்கும். அவர் வந்து நிறைய பூண்டு சாப்பிட்டு இருக்கிறதுனால நிறைய கேஸ் பாம்கள் விட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பிரின்ஸுமே வந்து எனக்கே என்னோட நாத்தம் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி வாயில பூண்டு சாப்பிட்டு என் ஸ்மெல் எனக்கே தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் பண்ண ஒரு 30,000 வந்து ஃபேன்ஸோட மணி பாட்ல சேர்ந்துட்டே இருக்கு. இப்போ வந்துட்டு யாரும் ஆனியன் ஃபாஸ்டா கட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் கட்டாரியா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வஷி, ஸ்ருதிகா இவங்க 2 பேரும் கட்டாரியா நேம் சொல்றாங்க. அதே மாதிரி கட்டாரியா பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்குள்ள 1 கிலோ ஆனியன்ஸை கட் பண்ணி கொடுத்துடுறாரு. ஸோ அவரும் வந்து 30,000 வின் பண்றாரு. அடுத்தது ரா எக்ஸை வந்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து விக்ராந்தோட நேமை சஜஸ்ட் பண்றாங்க கேர்ள்ஸ் எல்லாரும். ஸோ விக்ராந்துமே பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் ரா எக்கை வந்து குடிச்சு முடிச்சிடுறாரு. டாஸ்க் வின் பண்ணிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா பைசா அப்படின்னு நினைச்சிட்டே தான் நான் குடிச்சேன், ஃபேன்ஸ்க்காக தான் நான் பண்ணேன் இதை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் ஸ்குவாட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சிங்கிள் லெக் ஸ்குவாட்க்கு வந்து 3 பாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கவும் காக்கா, திக்விஜய் அண்ட் வான்ஷிஜை கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து வெற்றிகரமா அந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சாங்க. 3 டைம்ஸ் தான் பண்ணணும். ஸோ அவங்க ஈஸியாவே பண்ணி முடிச்சாங்க. இன்னொரு 30,000 ஃபேன்ஸோட மணி பாட்ல சேர்ந்துச்சு. அடுத்தது ஹமிதை வந்துட்டு 2 மினிட்ஸ் பிளாங்க் பண்ண சொன்னாங்க வான்ஷிஜை மேல வச்சுக்கிட்டு. ஸோ அதையும் வந்து ஹமித் வந்து வெற்றிகரமா பண்ணி முடிச்சாரு. ஸோ அது மூலமா 30,000 ருபீஸ் ஃபேன்ஸோட மணி பாட்ல சேர்ந்துச்சு. இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான டாஸ்க் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா ரஜத் வந்து டான்ஸ் ஆட சொல்லி சொன்னாங்க கேர்ள்ஸ்லாம். ஸோ ரஜத் வந்து டான்ஸ் ஆடினாரு. பாய்ஸோட ஹெல்ப்போட ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மூலமாவும் 30,000 மணி வந்து ஃபேன்ஸோட மணி பாட்ல ஆட் ஆயிடுச்சு. ஸோ ரஜத் வந்து டான்ஸ் ஆடினதுலாம் வந்து ரொம்பவே ஃபன்னா இருந்தது. ஒரு பாடி பில்டர் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அதுதான் மனிஷாவும் சொன்னாங்க. ஸோ எஸ் ரொம்பவுமே காமெடியா இருந்தது. அண்ட் அதே டைமுக்கு பார்க்க என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது அந்த டாஸ்க் எல்லாமே. இந்த டாஸ்க் மூலமா நிறையவே ஃபேன்ஸோட மணி பாட்ல மணி ஆட் ஆச்சு.
டாஸ்க் பண்ணது என்னமோ ஆம்பளைங்க தான். ஆனா வந்துட்டு கிஃப்ட் ஹாம்பர் யாருக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ்க்கு. விமென்ஸ் டேக்காக வீனஸ்ல இருந்து கிஃப்ட் ஹாம்பர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ எல்லா கேர்ல்ஸ்க்கும் வந்துட்டு வீனஸோட கிஃப்ட் ஹாம்பர் கிடைச்சது. ஓகே. அது முடிஞ்சதோட வன்ஷிஜ், நேஹல், சப்னா இவங்கலாம் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ வன்ஷிஜ் வந்து நேஹல் கிட்ட நீங்க எப்படி விளையாடலாம்னு இருக்கீங்க? சோலோவா விளையாடலாம்னு இருக்கீங்களா? இல்ல அலையன்ஸோட விளையாடலாம்னு இருக்கீங்களான்னு கேட்கவும், நேஹல் வந்து இப்போதைக்கு அலையன்ஸ் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சப்னா சொல்றாங்க, இங்க ரஜத் பிரின்ஸ் அப்படின்ற மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து அவங்கள பேக்கப் பண்ற மாரி தான் இங்க கேம் விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் வோட்டிங்னு வரும்பொழுது நம்மளுக்கு ப்ரையாரிட்டி இல்ல. ஸோ நம்ம வந்துட்டு எப்படி விளையாடணும்? நம்மலாம் சேர்ந்து ஒரு கேங் மாரி இது பண்ணி நம்மளுக்குள்ள நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்றாங்க. ஸோ வன்ஷிஜுமே வந்துட்டு நேஹல் வந்து வன்ஷிஜ் கூட சேர்ந்து ஆடுவாங்களா? அப்படின்ற மாரி தான் வன்ஷிஜ் வந்து நேஹல வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க மாரி தெரியுது. அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா, மனிஷா, அர்ச்சனா இவங்கலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அர்ச்சனா சொல்றாங்க, "சப்னா வந்துட்டு முடியல. எனக்கு ஃபேமிலி பார்க்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு போணும் போல இருக்குன்னு" சொல்றாங்க. ஆனா வந்து நாமினேஷன் டேஞ்சர் ஜோன்ல போடலாம் அப்படின்னு வரும்பொழுது, அவங்க போக ரெடியாவே இல்ல. சும்மா வாய்க்கு தான் சொல்ல வேண்டியது. ஸோ இப்படி சொல்லிட்டே இருந்தாலே வந்து யாருமே வந்து அவங்கள அனுப்ப மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாரி பண்றாங்க. ஸோ சொல்லிட்டே இருக்கிறாங்களே தவிர செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப கரண்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன வந்து டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புங்க. நான் வெளியில போணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. அண்ட் அவரே வெளியில போயிட்டாரும் கூட. ஸோ அவர்லாம் வந்து உண்மையா இருந்தாரு இல்லையா? ஸோ ஜென்ரலா வந்து என்ன போடுங்கன்னு சொல்ற யாருமே வந்துட்டு வேணாம் வேணாம் நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேம் போடவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சப்னா ட்ரை பண்றாங்க. என்ன டேஞ்சர் ஜோன்ல போடுங்கன்னு சொல்லியே தப்பிச்சுட்டு வராங்க. அப்படின்ற மாரி அர்ச்சனா சொல்றாங்க. மனிஷாவும் சொல்றாங்க, ரஜத் எல்லாரும் சேர்ந்து தனியா கேம் விளையாடுறாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்கள பேக்கப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட்ல வரணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கலாம் சேர்ந்து இந்த கேம் பிளானிங் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அர்ச்சனா வந்து எல்லார்கிட்டயுமே சேஃபா இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து புடிச்சவங்களாவும் இருக்காங்க. இங்க பிரின்ஸ் டீம்க்காக வோட் பண்றாங்க. எப்போ தேவையோ இவங்க வந்துட்டு அவங்களோட டீம்மேட்ஸ்க்காகவும் வோட் பண்றாங்க. ஸோ மனிஷா, நட்டாலியா இவங்களலாம் சேவ் பண்ணணும்னு வரும்பொழுது, தான் ஒரு வோட்டிங் டெசிஷன் எடுக்குறாங்க. மிச்ச நேரத்துல வந்து பிரின்ஸ் டீம்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ தட் இவங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரின்ஸ் டீம்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நல்லா பிளான் பண்ணி தான் அர்ச்சனா விளையாடுறாங்க. நம்ம ஸ்ருதிக்காக ஸ்ட்ராட்டஜி கிட்டஜிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே வந்துட்டு ரஜத்தோட, மனிஷாவோட ஜாலியா பேசிட்டு, மனிஷாவோட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு, நம்ம இருந்துட்டு வந்துடலாம். எதனா நம்மளுக்கு கேம் குடுத்தாங்கன்னா, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்ப காட்டிக்கலாம். அப்படின்ற மாரி தான் ஸ்ருதிகா வந்து ஜாலியா தான் இருந்துட்டு இருக்காங்கங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வன்ஷிஜ் வந்து இப்ப தெரியல வன்ஷிஜ் வந்து என்ன பிளான் பண்றாருன்னு சோலோவா விளையாடணும்னு நினைக்கிறாரா? இல்ல ரஜத் டீமோட விளையாடணும்னு நினைக்கிறாரா? இல்ல அர்பாஸோட விளையாட போறாரா? இல்லன்னா யுவிகா அண்ட் பிரின்ஸ் இவங்க டீமோட விளையாட போறாங்களா? அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த டைம்ல வந்து டிசிஷன் மாத்தி எந்த டீமுக்கு போனாலும், அந்த டீம்ல வந்து அவங்களுக்கு பிரையாரிட்டி கிடைக்குமா? அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதுதான் வந்து நேத்து எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.